ஹலோ எவ்ரிவன். ரெண்டே பேருக்கு இறால் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? எண்ணெய், நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு வெங்காயம் நறுக்கி போட்டு அது நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே 4 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா போட்டு வதக்கிக்கணும். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நறுக்கி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதும் கழுவி வச்சிருந்த இறாலை சேர்த்துக்கலாம். இறால் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் தயிரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லெமனை ஊத்திட்டு 3 கப்புக்கு தண்ணி ஊத்திக்கலாம். 3 கப்பு தண்ணிக்கு 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் சரியா இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சு அரிசியும் தண்ணியும் சமமான அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தம் போடலாம். தம் போடுறதுக்காக பழைய தவாவை எடுத்து வச்சு அது மேல நம்ம செஞ்ச பிரியாணியை எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டுட்டீங்கன்னா தம் ஆயிடும். 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தா இறால் பிரியாணி ரெடி. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.